அண்ணே எங்கண்ணே போன? என்ன அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சொல்லுங்க. நீங்க எல்லா விஷயத்திலையும் உரிமையோட பேசணும் தானே நான் ஆசைப்படுறேன். சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும். ரஜினி விஷயத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அவளுக்கு தான் விருப்பம் இல்லையே. அவன் ஏமாத்தி தானே தாலி கட்டியிருக்கான். அண்ணே நம்ம குடும்பத்துல அவனுக்கு கொஞ்சம் ஓவரா இடம் கொடுத்துட்டோம். அதனாலதான் அவன் இஷ்டத்துக்கு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியணும்ண்ணே. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தம்பி சொல்றது சரிதான். வேண்டாம், போலீஸ் கேஸ் அது இதுன்னு எங்கேயும் போக வேண்டாம். அப்பா எதுக்கு போக வேணாம்னு சொல்றீங்க? வேணானா என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? ரஜினி கிட்ட பேசலாம். இது அவ வாழ்க்கை. அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதப்படி செஞ்சிடலாம். ஒருவேளை அவ பார்த்திபன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டானா? வாழட்டும். அதுல எந்த தப்பு இருக்கும்னு எனக்கு தோணலமா. ஏங்க என்னங்க சொல்றீங்க? அவ அந்த அனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான்னு அவ்வளவு கோவப்பட்டீங்க. இப்ப வந்து அவ இஷ்டத்துக்கு வாழட்டும்னு சொல்றீங்க. இங்க பாருண்ணே, இப்படியே எல்லாத்தையும் அவ இஷ்டத்துக்கு விட்டதாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்குது. என்ன தப்பா போச்சு? என்ன தப்பா போச்சு சொல்லுங்க. யாருக்கு என்ன தப்பா போச்சு? சங்கரி, உனக்கு ரஜினியால என்ன பிரச்சனை? இல்லப்பா, அவ எனக்கு எல்லாமே நல்லதான் செஞ்சிருக்கா. சொல்லுங்க, வேற யாருக்கு ரஜினியால என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க. அப்புறம் என்ன? அவ வாழ்க்கைக்கு எது சரியோ அவ அதை பார்த்துக்கிட்டோம். ஒருவேளை அவ பார்த்திபனை வேண்டான்னு சொன்னா கூட நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும். என்னப்பா சொல்றீங்க? என்ன புரிய வைக்கணும்? அவங்க ரெண்டு பேரையும் இப்ப சேர்த்து வைக்கணுமா? சேர்த்து வச்சா என்ன? இப்ப பிரச்சனை பண்ணி பிரிச்சு வச்சாலும் அவ வேற ஒரு கல்யாணம் நிச்சயமா பண்ணிக்க மாட்டா. இந்த வாழ்க்கையை அவ ஏத்துக்கிறது தான் நல்லது. ரஞ்சிதம், நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது? நீங்க சொல்றதும் சரின்னு தான் தோணுது. மா இல்லடி, எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியலடி. ரொம்ப குழப்பமா இருக்கு. டேய் ஐயோ, நில்றா. சிங்கப்பூத்தி. ஏம்மா, அவன மரியாதையா போ சொல்லு. கொஞ்சம் நில்லுப்பா. ஏண்டா, எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்திட்டு என்ன தைரியம் இருந்தா நெஞ்ச நிமித்திட்டு வீட்டுக்குள்ள வருவா? ஏய், நில்லுப்பா. போடா வெளிய. சித்தப்பா, விடுங்க. அவன் அப்படித்தான் வருவான். வேற என்ன பண்ணுவான்? இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்தே எல்லாரும் ஏமாத்திட்டு தானே இருந்திருக்கான். டேய், கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா உனக்கு? எங்க கையில வாங்கி வாங்கி சாப்பிட்டியே, இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? துரோகமா? நான் என்ன துரோகம் பண்ண? நானும் ரஜினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. தெரியும். எங்க அக்கா உன்னை காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு கூட தான் சொன்னா. தப்பு 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 தப்பு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல வச்சீங்க. உங்க அம்மா சாரி 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 எங்க அத்தை, எங்க அக்கான்னு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எல்லார்கிட்டயுமே நான் காரணம் கேட்டேன். ஆனா யாரும் ஒருத்தர் கூட காரணத்தை சரியாவே சொல்லல. அதுக்காக நீ இப்படி ஏமாத்தி தாலி கட்டுவியா? ஏன் அரவிந்த் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நான் ராகவியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓ, நீ அவ்ளோ நல்லவனா? என்ன பண்ணிருக்கணும்? ஏன் கல்யாணத்தை நிறுத்தி ரஜினிக்கு அரவிந்த் கூட கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கணும்? நிச்சயமா பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அரவிந்த் உன்னை மனசார ஏத்துக்கிட்டாரு.
ஆனா என்னால அப்படி ஏத்துக்க முடியல. ரஜினி தான் என் வாழ்க்கை. டேய் சிங்கமுத்து உன தொலைச்சுருவேன். இருடா. பின்ன என்ன வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்கான்? ஆ? தம்பி ஏமாத்தி தாலி கட்டி மாப்பிள்ளை ஆயிட்டோங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? அடிச்சு கைய கால உடைச்சு மூளையில போட்டுருவேன் தம்பி ராஸ்கல். கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு நீ. தம்பி நீங்க சும்மா இருங்க. அத்தனை பேர் இருந்த இடத்துல என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு எவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கான். நீங்க ஏன் தம்பி அவனை அடக்குறீங்க? அத்த, டென்ஷன் ஆனா உங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிருக்கேன்ல. ச்சே. நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா முதல் தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆரத்தி தான் எடுக்கல. அட்லீஸ்ட் ஆசீர்வாதமாவது பண்ணலாம்ல. மாமா வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ தாலி கட்டினதே எங்க அக்காக்கு விருப்பம் இல்ல. இதுல ஆர்த்தி ஆசீர்வாதம் உனக்கு நினைப்பு வேறயா? முழுசா 1 மணி நேரம் இந்த வீட்ல இருப்பியான்னு தெரியாது. ஆனா இந்த அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பார்த்து பேசுறா தம்பி. ரஜினி கேட்டான் வையன், செவில்ல ஒண்ணு வப்பா. தெரியும்ல. ஆமா, நீதான் நிறைய வாங்கியிருக்கிய. ரஜினிக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை. அத நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கிற வரைக்கும் என்ன இந்த வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்ல உங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏய் ஏன்னா நான் ரஜினியோட புருஷன். மறுபடியும் தைரியமா பேசுற. உன்னை விடுடா. வேண்டாம். ம். இனிமே நான் இங்கே தான் இருக்க போறேன். என் பொண்டாட்டி வந்து என்ன போடா வெளியன்னு சொல்லட்டும், அப்ப போறேன். என்ன சொன்ன? நான் போன்னு சொன்னதா போவியா? போடா வெளிய. போடா வெளிய. ரஜினி, அவன் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்க யாரும் தலையிடாதீங்க. அவனை முதல்ல வெளியே அனுப்பு ரஜினி. ரஜினி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா. முடியாது. நீ வெளிய போ.